Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இந்த இடத்துல ரெண்டு பேர் நண்பர்கள் இவங்க ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலையும் தொடங்குறாங்க. சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த தொழில் கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க மனம் தளராம முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படி ஆரம்பிச்ச அந்த தொழிலுக்கு எதிரிகள் போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க செய்த ஒரு சில வினை கெட்டதுகள், அது பில்லி சூனியம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இந்த பேயை ஏவி விடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆரம்பிச்ச அந்த தொழில பல பிரச்சனைகள் இந்த பேய்களால நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசவும் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அரவிந்தன். இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அண்ட் இந்த உண்மை சம்பவம் அரவிந்தன் இவருக்கும் இவருடைய ஃப்ரெண்டான தினேஷ், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இவங்க வாழ்க்கையில அந்த தொழிலை தொடங்கி நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு குறுக்க இவங்க லைஃப்ல பேயும் வந்திருக்கு. அண்ட் அரவிந்தன் தினேஷ் இவங்க லைஃப்ல இந்த சம்பவம் லாக்டவுனுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. சரியா சொல்ல போனா 2019. அந்த சமயம் அரவிந்தன் தினேஷ் இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஏன் வேலைக்கும் போயிருக்காங்க. ஆனா வேலை பெருசா இவங்களுக்கும் பிடிக்கல, செட்டும் ஆகல. இதனால ரெண்டு பேருமே பிளான் பண்றது என்னன்னா, நாம எதுக்கு வேலைக்கு போகணும், இதுக்கப்புறம் நாமளே சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கினாதான் சீக்கிரம் முன்னேற முடியும் அப்படின்னு இவங்களை யோசிக்க, அந்த சமயம் இவங்களுக்கு தோன்ற தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட்ல பைக்கை வாங்கி சேல் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பைக்லாம் வாங்கி அதை நல்லபடியா ஒரு சில பேருக்கும் சேல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இவங்களுக்கு அந்த தொழில பெருசா அனுபவம் இல்லாதனால ஆரம்ப கட்ட காலம் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா போக போக இவங்களுக்கும் அந்த தொழில் நுணுக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கும் தெரிய வந்து பைக்கை எப்படி கம்மி ரேட்ல வாங்கி அதை நல்லபடியா சரி பண்ணி ஓரளவுக்கு லாபம் வச்சு அதை விற்கிறது அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு அந்த மாதிரி இவங்களும் வண்டியை சேல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்களும் சின்னதா ஒரு ஷாப் ஒன்று ஓபன் பண்றாங்க. அப்படி அந்த தொழில் வந்து அடுத்த ஒரு வருஷத்துல நல்லபடியாகவும் போகுது. அந்த மொதல் ஷாப் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாம ஏன் வேற ஒரு ஏரியால இன்னொரு ஷாப் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கும் தொழில முன்னேற்றமும் இருந்துட்டு இருக்கு. இப்படி ஆரம்பத்துல இவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா இப்பதான் எல்லாமே இவங்களுக்கும் கை கூடியும் வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு பேருமே கடையில இருக்காங்க. 6 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடலாம் அப்படின்னு அந்த கடை சாத்துற வேலையும் பார்த்துட்டு இருக்க, அப்ப தினேஷ் அவருக்கும் ஒரு ஃபோன் காலும் வருது. அந்த ஃபோன் கால் எடுத்து கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமா பேசுற மாதிரி பேசுறாரு. இதை பார்த்து அரவிந்தன், டேய் என்னடாச்சு, யார் பேசுனா அப்படின்னு கேட்க, இல்லடா எங்க அத்தை தான்டா கால் பண்ணாங்க, என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அரவிந்தன் இவரும் கேட்க, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லடா, எங்க மாமா கிட்ட வந்து ஒரு பைக் ஒன்று இருக்கு, அது இப்போ செகண்ட் ஹேண்ட்ல விற்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காராம். நம்ம தான் செகண்ட் ஹேண்ட்ல வண்டி விற்கிறோம்ல, ஸோ எங்க அத்தை கேட்டாங்க, வந்து அந்த வண்டியை பார்க்க சொன்னாங்க, நல்லா இருந்ததுன்னா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம், இல்லைன்னா என்ன ஏதுன்னு பார்க்கலாம், நான் அத்தை வீட்டுக்கும் கிளம்புறேன், நீ கடையை சாத்திட்டு வழக்கமா நம்ம சாவியை எங்க வைப்போமோ அங்க வச்சுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிடுறான், ஏதா இருந்தாலும் நம்ம நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா அரவிந்தன் இவரும், டேய் நானும் கூட வரேன்டா, பைக் விஷயமா தானே போறோம் அப்படின்னு சொல்ல, இல்லடா போற இடம் வந்து கொஞ்சம் தூரம், இங்க இருந்து 2 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணணும் அப்படின்னு தினேஷ் இவர் சொல்லும்போது, பரவாயில்லடா நானும் வரேன் அப்படின்னு அரவிந்தன் சொன்னதுக்கு அப்புறம், அப்படியா ஓகே வா எனக்கும் கம்பெனியா இருக்கும் அப்படின்னு தினேஷ் அரவிந்தன் இப்ப இவங்க ரெண்டு பேருமே இவங்க கடையில இருந்து இவங்க அத்தை வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணம் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பைக்ல இவங்க கடையில இருந்து கோயம்புத்தூர்ல அத்தை இருக்கிற அந்த ஏரியாவுக்கும் போய்கிட்டும் இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே 8:30 மணி போல அத்தை வீட்டுக்கும் போய் சேர்றாங்க. அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டியும் பாக்குறாங்க. வண்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இப்போ அத்தை கிட்ட போயிட்டு, சரி அத்தை இது எவ்வளவு விற்கிறது ஐடியால இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆனா அத்தை என்ன சொல்றாங்கன்னா, டேய் உன்கிட்ட என்னடா காசுலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது நீ விற்கிறதுனா விற்றுக்கோ, வண்டி நல்லா தான் இருக்கு, அப்படி இல்லைனா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அத்தை அவங்களும் சொல்ல, ஆனால் தினேஷ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ அத்தை அப்படிலாம் வேண்டாம், இது பிஸ்னஸ், ஃபேமிலி வேறு பிஸ்னஸ் வேறு, எப்படியா இருந்தாலும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நானும் விற்க தான் போகிறேன், அதன் மூலிமா அமௌண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுக்கணும்ல, நீங்கள் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அத்தை கிட்ட சொல்ல, ஆனால் அத்தை அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு திரும்ப இந்த வண்டியை பரவாயில்லப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு தினேஷ் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசத்தில் அத்தை காசும் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் தினேஷ்
தினேஷ் இவரோட என்னன்னா இல்லத்த கண்டிப்பா நான் அந்த வண்டியை வித்துருவேன், வித்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து மேஜரா ஒரு அமௌண்ட் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுத்துறேன், எனக்கு ஏதோ இந்த வண்டியை வித்ததுக்கான ஒரு சின்ன கமிஷன் மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா நான் தொழில் பண்றேன் அதுக்கு அது போதும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க சரியத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க அத்தைகிட்ட சொல்லும்போது டேய் இருங்க உடனே போகாதீங்க, சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போங்க, ஏன்னா நீங்க போற வழியில கடலாம் இருக்குமான்னு தெரியாது, ரொம்ப தூரம் வேலை போகணும், ஒழுங்கா இருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புன்னு சொல்லும்போது அரவிந்தன் இவரும் யோசிக்கிறாரு டேய் ஆமாடா போற வழியில கண்டிப்பா கடை இருக்காது, நீயே பார்த்தல வர வழியில பெருசா அந்த கடையுமே இல்ல, பேசாம அத்தை வீட்டுல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்க அத்தை வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 9:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 9:45 போல இவங்களும் அத்தை வீட்டுல இருந்தும் கிளம்புறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இப்ப அத்தை இவங்க வீட்டுல இருந்து அரவிந்தன் தினேஷ் இவங்க ஏரியாவுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் எடுக்கும், அந்த அளவுக்கு தூரம் அதிகம் தான். ஸோ இவங்களும் அத்தை வீட்டுல இருந்தும் கிளம்புறாங்க. அப்ப இவங்க யோசிக்கிற விஷயம், இப்ப நம்ம மெயின் ரோடு வழியா போறதா இருந்தா அந்த இடத்துல ஒரு சில இடத்துல டிராபிக் இருக்கும், நம்ம வீடு போய் சேர்றதுக்கும் லேட் ஆகும், இங்க இருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அழகா ஊர் வழியா போந்து போனோம்னா அந்த இடத்துல ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டா போகும், கிட்டத்தட்ட 10 இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும், அந்த ஒரே ரோடு தான் இருக்கும், என்ன நடுவில் ஒரு சில கிராமங்கள்லாம் வரும், அந்த வழியா போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு தினேஷ் அரவிந்தன் இவங்க ரெண்டு பேருமே அந்த குறுக்கு பாதை ஷார்ட்கட் வழியாகவும் போகலாம் அப்படின்னு அந்த வழியாகவும் போறாங்க. ஆனா அவங்க பிரச்சனை என்ன, பொதுவாகவே இந்த குறுக்கு பாதையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆபத்தும் அதிகம், அந்த இடத்துல வெளிச்சன்ற விஷயமும் இருக்காது. அதே மாதிரி தான் இவங்க போற இந்த பாதையிலையும் இந்த தெரு விளக்கு அப்படின்னு சுத்தமா கிடையாது, எங்கேயாச்சும் 1-2 இருக்குமே தவிர மற்றபடி போற தொலைவு எல்லாமே இவங்களுடைய வண்டியில ஹெட்லைட் வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்துல மட்டும்தான் இவங்க அந்த தூரத்தை கடக்க வேண்டியிருக்கும். இப்படி அந்த குறுக்கு பாதையில கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. ஆனா அந்த 6 கிலோமீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பைக் திடீர்னு கண்ட்ரோல் மிஸ் ஆகி அந்த இடத்துல சின்னதா ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அதுக்குன்னு அந்த இடத்துல குறுக்கு ஏதாச்சும் உருவும் இல்ல மூணாவதா இந்த வண்டியில யாராச்சும் உட்காந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இவங்க போயிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதத்துல சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், இதனால வண்டியும் நில குலைஞ்சு கீழே விழுந்திருக்கு. வண்டியில உட்காந்துருந்த தினேஷ் அரவிந்தன் இவங்க ரெண்டு பேருமே கீழே உருண்டு போயும் விழுந்திருக்காங்க. இதனால இவங்களுக்கும் கையில சின்ன சின்னதா அடியும் ஏற்பட்டிருக்கு. இந்த சிராய்ப்புகள் அங்கங்க லைட்டா அடிபட்டு கொஞ்சமா ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து பெரிய பலத்த காயங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது மட்டும் இல்லாம அந்த இடம் இருட்டாவும் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் வெளிச்சமாவும் இருக்கு. இவங்க விழுந்த இடம் இருட்டான இடம். இப்ப கீழே விழுந்த ரெண்டு பேருமே அப்படியே பொறுமையா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க கை கால்லாம் அடியும் பட்டிருக்கு. இதுல அரவிந்தன் இவருக்கும் அடிபட்டு கையில ரத்தமா வந்துட்டு இருக்கு. இதை அந்த சமயம் அவரும் பார்க்கல. சரி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் வண்டியை நிமித்தி வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா வண்டி கீழே விழுந்த அதிர்ச்சியில கொஞ்ச நேரம் வண்டியும் ஸ்டார்ட் ஆகாம இருக்க இவங்களும் நிறைய முயற்சி பண்றாங்க, வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. அப்பதான் அரவிந்தன் இவரும் நோட் பண்றாரு கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. சரி அதை துடைக்கவே அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி வெளிச்சமா ஒரு இடம் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடத்த நோக்கியும் போறாரு. அங்க மேபி ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு இவங்க கிட்ட நடந்து போகும்போது தான் தெரியுது அது ஒரு கோவில் அப்படின்னு. என்னடா கோவில் இருக்கு, கையில வேற அடிபட்டு இருக்கு, கோயில் உள்ள போகணுமா அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. இவர் யோசிக்கிறதுக்கு காரணம் கை ஃபுல்லா ரத்தமா ஒழிஞ்சிட்டு இருக்கு, இந்த ரத்தத்தோட கோயில் உள்ள போகணுமா அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு கோயிலுக்கு வெளியில அப்படின்னு நிக்க சரி கிளம்பலாம் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இவரும் திரும்பும் போது தம்பி யாருப்பா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு குரலும் கேட்குது. இந்த குரலை கேட்ட அரவிந்தன் இவரும் திரும்பி பார்க்கிறாரு. பார்த்தா அந்த கோவில்ல இருக்கிற பூசாரி தான். அரவிந்தன் இவரையும் பார்த்து குரலும் கொடுத்திருக்காரு. அப்ப அரவிந்தன் இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி இந்த வழியா போயிட்டு இருந்தையா, வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கும்போது பூசாரி இவரும் அட இதுக்கப்பா இவ்வளவு தயங்குற, வந்து கேட்டிருந்தா உடனே கொடுத்துருப்பல, கொஞ்சம் இரு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பூசாரி அவரும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரும் போறாரு. ஆனா இந்த கேப்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற தினேஷ் அவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த வண்டியில என்ன பிரச்சனை, ஏதாச்சும் பிளக் லூஸ் ஆயிருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு அவரும் வண்டியை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எடுத்துட்டு வந்த தண்ணி பத்தல, எப்பா உள்ள வந்து கையை கழுவு அப்படின்னு கோயில் உள்ள வர சொல்றாங்க. இவரும் கோயிலுக்குள்ள போயிட்டு கையை கழுவிட்டும் இருக்க. என்னப்பா நீ மட்டும் தான் தனியா வந்தியா, அங்க யாரும் இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு பூசாரி இவரும் கேட்டிருக்காரு. அரவிந்தன் இவரும் திரும்பி பார்த்துட்டு ஆமையா என் ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேருமே ஒன்னாதான் வந்தோம், வண்டி ஸ்டார்ட் ஆகல, அவன் வண்டியை பார்த்துட்டு இருக்கான், அந்த கேப்ல தான் இந்த ரத்தத்தை கழுவலாம் அப்படின்னு நானும் இங்க வந்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. பூசாரி இவரும் பார்க்குறாரு, அங்கே வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரியும் தெரியல. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, இந்த வழியாக ஒரு சில வண்டிகள்லாம் போகும், அவங்ககிட்ட உதவி கேட்கலாம், ஏதாச்சும் ஒரு வண்டி உங்கள் வண்டி வந்து அப்படியே டோ பண்ணிட்டு போயிடும்ல அப்படின்னு சொல்ல. அப்போ அரவிந்தன் இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லையா வண்டி இப்போ உடனே ஸ்டார்ட் ஆயிரும், அதான் பார்த்துட்டு இருக்கான், இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடும் அப்படின்னு சொல்லும்போது பூசாரியும் சரிப்பா கொஞ்சம் இரு இதோ போயிட்டு வரான் அப்படின்னு பூசாரி இவரும் கோயிலுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு திருநீரை கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வராரு. அந்த திருநீரை அரவிந்தன் இவரோட கையிலையும் கொடுக்குறாரு. கையில் கொடுத்தது மட்டும் இல்லை
இல்லாமல் அப்படி கொஞ்சம் எடுத்து அரவிந்தன் அவரோட நெத்திலையும் வச்சு விடுறாரு. இதை வச்சுட்டு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் இந்த வழியாக தான் போக வேண்டியிருக்கு, போகிற வழியில் கொஞ்சம் பார்த்து போங்க, இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது, ஆனால் கவலைப்படாதீங்க, எதுவும் நடக்காது, எல்லாமே கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்கிறாரு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அரவிந்தன் இவருக்கு அப்படியே அவர் அறியாமலே உடம்புலாம் சிலிர்க்கவும் ஆரம்பிக்குது. இந்த புல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடம்புலாம் சிலுக்கவும் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும்னா, அரவிந்தன் இவர் ஹிந்து கிடையாது, இவர் ஒரு கிறிஸ்டியன். இதுக்காக தான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றதுனால எனக்கு மற்ற மதத்து மேலே மற்ற கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரவிந்தன் இவருக்கு மற்ற கடவுள் மேல நம்பிக்கையும் இருக்கு. ஏன் இவங்க ஃபேமிலியோட முருகர் கோவிலுக்குலாம் போவாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பூசாரி அந்த திருநீர் வச்சு அந்த சொன்ன அந்த வார்த்தை மட்டும் இவருக்கு ஏதோ பலத்தை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலும் இருந்திருக்கு. இப்ப அரவிந்தன் இவரும் கையில கொடுத்த அந்த திருநீரை வாங்கிட்டு அந்த பூசாரி கிட்ட சரியா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கோவிலை விட்டு வெளியிலயும் வராரு. அப்படி வெளியில வந்தவர் அந்த இடத்துல தினேஷ் அவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காருல, அப்ப வரைக்கும் வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. அரவிந்தனும் பைக் கிட்ட போய் நிக்கிறாரு. தினேஷும் கேட்கிறாரு எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு. அரவிந்தனும் டேய் கையில் அடிப்பட்டதுல கோவில் இருக்கு, அதான் கழுவிட்டு வந்தேன், பூசாரி அவரும் திருநீர் கொடுத்தாரு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையெல்லாம் பேசிட்டு அரவிந்தன் அவர் பாக்கெட்ல இருக்கிற ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அந்த திருநீரை அதுல முடிஞ்சு பாக்கெட்ல வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஸ்டார்ட் ஆகாத பைக் திடீர்னு ஸ்டார்ட் ஆயிருது. அப்பாடா வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே வண்டியில் ஏறி உட்காந்து இந்த இடத்த விட்டும் அப்படியே கடந்தும் போறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அரவிந்தனும் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அதாவது இவர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார்ல, அந்த கோவிலை திரும்பியும் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. அப்போ அரவிந்தன் யோசிச்ச விஷயம், ஒருவேளை பூசாரி கிளம்பிட்டு இருப்பாரோ நடைய சாத்திட்டு. சரி நம்மளும் கிளம்பும் அப்படின்னு வண்டி அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்க அப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டும் இருக்கு. அந்த போர்டில் முருகன் திருக்கோவில் அப்படின்னு ஒரு கொட்டை இடத்துல வார்த்தைகளும் எழுதியிருக்கு. இதை பார்க்கும்போது அரவிந்தனுக்கும் அப்படியே மறுபடியும் புல்லரிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் வார்த்தையை அழுத்தி சொல்லியிருப்பாரு, எனக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும், நான் நிறைய முருகர் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட அரவிந்தனுக்கு தெரியல இப்போ நம்ம வந்தது கூட முருகர் கோவில் தான் அப்படின்னு. இப்படி அந்த இரவு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வீடும் போய் சேர்றாங்க. அரவிந்தனும் வீட்டுக்கு வந்துடுறாரு, தினேஷும் வீட்டுக்கு போயிடுறாரு. ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டும் நிம்மதியாக தூங்குறாங்க. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் போய் இவங்களும் வேலையை பார்க்கணும்ல. அரவிந்தனும் எந்திரிச்சு கடையை திறக்கும் வராரு, கடையும் திறந்துட்டாரு. கடையை திறந்துட்டு இவரும் காத்துட்டு இருக்காரு தினேஷ் எப்போ வருவார் அப்படின்னு. ஆனால் டைம் போயிட்டு இருக்கு, தினேஷ் அவரும் வரா மாதிரி இல்லை. என்னாச்சு, வழக்கமாக வர லேட் ஆச்சுன்னா கால் பண்ணுவானே, என்னாச்சு அப்படின்னு தினேஷ் அவருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனை தினேஷோட அம்மா தான் எடுக்கிறாங்க. எடுத்த அம்மா அவங்களும் சொல்கிற விஷயம், எப்பா இன்னும் பையன் எந்திரிக்கலப்பா, அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக ஜுரமாக அடிச்சிட்டு இருக்கு, அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அம்மாவும் சொல்ல, சரிம்மா அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரவிந்தன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்படியே அன்னைக்கு கடை மூடுற நேரமும் வருது. அப்போ வரைக்கும் தினேஷ் கிட்ட இருந்து ஃபோன் காலும் வரல, தினேஷும் கடை பக்கமும் வரல. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு காலையில், அதாவது அடுத்த நாள் காலையில் தினேஷும் கால் பண்ணுறாரு, மச்சான் உடம்பு ரொம்ப சரியில்லடா, நேற்றுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, அதனால தான் வர முடியல, அண்ட் இப்போ கூட நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீயும் கடைக்கு கொஞ்சம் ஒரு 11 மணிக்கு மேலே போ அப்படின்னு தினேஷ் அவரும் சொல்ல, அப்போ அரவிந்தனுக்கும் புரிஞ்சிருது, ஓ அந்தளவுக்கு உடம்பு சரியில்லையா, சரிடா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுட்டு அரவிந்தனும் கடைக்கும் கிளம்பிடுறாரு. இப்படி அன்னைக்கு தினேஷ் கொஞ்சம் லேட்டாக தான் கடைக்கும் வராரு. வந்தவர் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அரவிந்தனும், டேய் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு கேட்க, இல்லடா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படியே முடிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஒரு மாதிரி அப்படின்றது என்னன்னு கிளியரா சொல்லலை. உடம்பு சரியில்லாதனால உடம்பு டயர்டா அந்த ஒரு உணர்வு ஒரு மாதிரி இருக்கா, இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்றது வெளிப்படையா சொல்லாமலும் இருந்திருக்காரு. சரி அவனே சரியாயிட்டு சொல்லுவான் அப்படின்னு அரவிந்தனும் அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கல. இப்படி அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினேஷும் ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. ரொம்பவே டயர்டான மாதிரியா இருக்காரு. அண்ட் ஆளு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தினசாவும் இருக்காரு. இப்படி அந்த ஒரு வாரமும் போகுது. ஆனால் கடந்த 1-1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா இவங்க கடை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆளுங்க யாராச்சும் பைக் வாங்கணும்னு வந்தாங்கன்னா நல்லபடியாக வாங்கிட்டும் போவாங்க. ஏன் வாங்கினவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி இந்த கடையில் வண்டி நல்லா இருக்கு போய் வாங்கிக்கோ அப்படின்னு நிறைய பேர் ரெஃபர் பண்ணி அப்படியே நிறைய வண்டியும் சேல் ஆகிட்டு வந்தது. ஆனால் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு வாரம் அவருடைய நண்பர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்காரு பார்த்தீங்களா. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வண்டி பெருசாக எதுவுமே விற்கலை. ஏன் கடைங்களுக்கு ஒரு ஆட்கள் கூட வந்து வண்டியும் பார்க்கல. இதுவே அரவிந்தனுக்கு கொஞ்சம் வினோதமாகவும் இருக்கு. ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கலான்னு ஒரு சில பேரும் வராங்க. அப்படி வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை
தரமட்ட ரேட்டுக்கும் கேட்குறாங்க. இந்த ரேட்டு கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது அப்படின்னு அரவிந்தனும் சொல்ல, வாங்க வரவங்க எல்லாருமே இல்லைப்பா இந்த ரேட்டுனா கூட இல்லைனா வேண்டாம் அப்படின்னா அவங்களும் அந்த கடையில் வண்டியை வாங்காமல் ஜஸ்ட் ரேட்டு மட்டும் விசாரிச்சுட்டு, அதுவும் ரொம்பவே அடிமட்ட ரேட்டுக்கு விசாரிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி அந்த ஒரு வாரம்ன்றது 2 வாரமும் கண்டினியூ ஆகுது. ஆட்கள் யாருமே பெருசாக வாங்காமலும் இருக்க, இப்போ 2 பேருமே அரவிந்தனும் சரி தினேஷும் சரி யோசிக்கிற விஷயம், டேய் என்னடா ஒருத்தர் கூட வண்டியை வாங்கலை, எப்படியே போனால் கடை இழுத்து மூட்டு தான் போகணும், பேசாமல் வேற எதனா தொழில் தொடங்கலாமா அப்படின்னு மறுபடியும் வேற எதனா பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க, ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதுக்குன்னு இப்படியே விட்டு போக முடியாது, முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த தொழிலே இவங்களும் பிடிச்சிக்கிட்டு விடாமல் இருக்காங்க. இப்படி இன்னும் 1-2 நாளும் போக இவங்களும் கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கு 2 பேர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அரவிந்தனும் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்க, நடு ராத்திரி 12 மணிலிருந்து 1 மணிக்கு அரவிந்தனுக்கும் ஃபோன் கால் வருது. இந்த நேரத்தில் யாரா பண்ணுறா அப்படின்னு எடுத்து பார்த்தா தினேஷோட நம்பர்லேருந்து ஃபோனும் வருது. இவன் என்ன இந்த நேரத்தில் பண்ணுறான் அப்படின்னு எடுத்து பேசுகிறான். தினேஷோட அம்மாவும் பேசுகிறாங்க. அரவிந்தா எங்கடா இருக்க? அம்மா நான் வீட்டில் தான்மா இருக்கேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லைடா தினேஷ் தூங்கிட்டு இருந்தான், நாங்கள் முடிச்சு பார்க்கும்போது திடீர்னு ஆளையும் காணோம், எங்கே போனான்னு நானும் அப்பாவும் தேடி பார்த்தோம், அப்போ மாடி மேலே ஏதோ சின்னதாக சத்தம் கேட்டுது, ஒரு வேளை மாடியில் இருப்பான் அப்படின்னு போய் பார்த்தோம், அந்த இடத்துல ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிறான்டா, அதுவும் மொட்டை மாடியில் நின்று எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போறேன் அப்படின்னு தற்கொலை முயற்சி பண்ணிட்டு இருக்காண்டா, எங்களுக்கு ரொம்பவே பயமா இருந்தது அப்படின்னு சொல்ல, அரவிந்தனும் ஐயோ அம்மா அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா அவனை எப்படியோ சமாளிச்சு கீழேயும் கூப்பிட்டு வந்துட்டோம், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கும் கால் பண்ணோம், ஏதாச்சும் பிரச்சனைனா வெளிப்படையா சொல்லு அப்படின்னு அம்மா அரவிந்தனை கேட்க, அம்மா பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் சமீபத்தில் எங்களோட தொழில் பெருசாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, அதை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அரவிந்தன் இவரும் ஒரு பைக் கூட சேல் ஆகலை, அந்த ஒரு விஷயத்தை பற்றி அம்மா கிட்டையும் சொல்கிறாங்க. அம்மா யோசிச்சுட்டு, அடப்பாவி இதுக்காக கூட இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கான், சரி நீ என்ன பண்ணுற காலையில் வீட்டுக்கு வா அப்படின்னு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அரவிந்தன் யோசிக்கிறாங்க, என்னடா இவன் இதுக்கெல்லாமா போய் தற்கொலை பண்ணுறான், சரி காலையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சகஜமாக தூங்குறாரு. பொழுது விடிஞ்ச முதல் வேலையாக போயிட்டு அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு அரவிந்தன் வீட்டுக்கும் போகிறாரு. தினேஷை போய் பார்த்த உடனே தினேஷ் கிட்டையும் கேட்குறாரு, டேய் என்னடாச்சு ஏன் லூசு மாதிரி பண்ணுற, அம்மா அவ்வளோ புலம்புறாங்க, நைட் அப்படி என்னதான் பண்ண அப்படின்னு கேட்க, இல்லை மச்சான் எனக்கு வாழவே பிடிக்கல, நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன் அப்படின்னு இதே விஷயத்தை தான் சொல்லிட்டும் இருக்காரு. அரவிந்தனும், டேய் நம்ம தொழிலை இப்போதான் தொடங்கணும், இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, கொஞ்சம் அமைதியாரு, ஏதா இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு தினேஷை கொஞ்சம் சாந்தப்படுத்துறாரு. தினேஷும் கொஞ்சம் அமைதியாகிறாரு. ஆனால் அமைதியான தினேஷ் அதுக்கப்புறம் அவருடைய சுயரூபத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு தினேஷ் அவரும் சகஜமாக சாப்பிட்டுட்டும் இருக்காரு. சரி பையன் போய் தூங்குவான் அப்படின்னு அம்மா அப்பா இவங்களும் வேலையை பார்த்துட்டு இருக்க, அப்போ தூங்கிட்டு இருக்கிற அப்பா அம்மா இவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஏதோ நடமாடுற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு அம்மா அப்பா இவங்களும் ஒருவேளை இவன் மறுபடியும் அந்த நடுராத்திரி எந்திரிச்சு மாடிக்கு போறானோ அப்படின்னு இவங்களும் பதட்டத்தோட எந்திரிச்சு வெளியில பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்தா அப்பா அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க. போயிட்டு பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு லைட்டையும் போட்டு பார்க்குறாங்க. லைட்டை போட்டு பார்த்தா தான் தெரியுது நடந்துட்டு இருக்கிறது பேய் கிடையாது, இவங்க பையனான தினேஷ். ஆனால் தினேஷோடைய முகபாவனை நடவடிக்கை எல்லாமே பேய் கூட ஒத்து போகுது. அந்த அளவுக்கு இவரும் ஆக்ரோஷமாக தான் வீட்டில் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாரு. திடீர்னு மாடிக்கு போறாரு, கீழே வராரு, ரூமுக்கு போறாரு, அங்கே போறாரு, சொல்ல போனால் பித்து பிடிச்ச மாதிரி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டும் இருக்க. அப்போ அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க, இது என் பையனே இல்லையே, இவன் நடந்துக்கிறது இவன் முகபாவனை என் பையன் மாதிரியே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகமும் எழுது. இது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் நடந்துக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் அடிச்சு உடைக்கிறது, பொருளை தூக்கி போடுறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிஞ்சிருச்சு, உண்மையிலே உடம்பு என் பையனோட உடம்பு தான், ஆனால் உள்ள இருக்கிறது வேற ஏதோ அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் 1 நாள் 2 நாள் இல்லை, அடுத்த 1 வாரம் வரைக்கும் கண்டினியூவாக நடக்க அப்போ அரவிந்தன் தினேஷோட அம்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க. அம்மா அவன் எப்படி இருக்கான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, அம்மாவும் இல்லைப்பா அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கான், இன்னொரு 3 நாள் மட்டும் நீ பொறுத்துக்கோ, 3 நாள் மட்டும் கடையை பார்த்துக்கும், இப்போ நாங்கள் ஊருக்கும் கிளம்புறோம், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்ல, அரவிந்தனும் ஓ கோயிலுக்கு போகிறீங்களா, சரிம்மா போயிட்டு வாங்க, 3 நாள் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவரும் ஃபோனை வச்சுறாரு. ஆனால் ஃபோனை வச்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தினேஷோட அப்பா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் ரொம்பவே எமர்ஜென்சி வேலை, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு தினேஷோட அப்பாவையும் கூப்பிடுறாங்க. அப்பாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, புள்ளைய பார்க்குறதா வேலையை பார்க்குறதா அப்படின்னு அவரும் குழப்பத்தோட இருக்க, அப்போ தினேஷோட அப்பா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னால் வர முடியாது, நீ பேசாமல் அரவிந்தனை கூட கூப்பிட்டு போ, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அம்மாவும் அரவிந்தனை கால் பண்ணி, எப்பா
எனக்காக ஒரு 3 நாள் லீவ் போட முடியுமா அப்படின்னு கேட்க அரவிந்தனும் என்னாச்சுமான்னு கேட்கிறாரு. அம்மாவும் தினேஷ் அவங்க அப்பா வராத அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது அரவிந்தனுக்கும் விஷயம் புரிஞ்சுது. சரிம்மா நம்ம கடை தானே, 3 நாள் நான் லீவ் போட்டுடுறேன், நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி கன்னியாகுமரிக்கும் போறாங்க. அந்த இடத்துல தான் தினேஷ் அவங்க பாட்டி வீடும் இருக்கு. இப்படி கன்னியாகுமரிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா அரவிந்தன் அவருடைய ஃப்ரெண்டான தினேஷ் கிட்ட பேசிட்டும் வராரு. ஆனா தினேஷ் இவரும் பெருசா முகம் கொடுத்து பேசாம இருக்காரு. இந்த புதுசா ஒரு மனுஷன் கிட்ட பேசினா ஒரே ஒரு வார்த்தையில ஆமா இல்ல நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்களே, அதே மாதிரி தான் தினேஷ் இவரும் நடந்துக்க. ஆனால் அரவிந்தன் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, இவனுக்கு என்ன ஆச்சு? ஆமாம் இப்போ எதுக்கு திடீர்னு இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க, அதுவும் அப்பா கூட வரல, அவ்வளோ அவசரமாக எதுக்கு போகிறாங்க அப்படின்னு இவருக்குள்ளேயும் பல எண்ணங்கள் ஓடிட்டும் இருக்குது. இப்படி எல்லாருமே தினேஷ் அவங்க பாட்டி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தினேஷோட அம்மாவும் அரவிந்தா நான் இவனை கூப்பிட்டுட்டு இங்கே என் குலதெய்வம் கோயிலும் இருக்குது அங்கே போகிறேன், நீயும் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா நானும் வரேன் அப்படின்னு இவங்க எல்லாருமே இப்போ அங்கேருந்து பாட்டி வீட்டிலேருந்து குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கோவில்கிட்டேயும் வந்துட்டாங்க. ஆனால் கோவிலை பார்த்ததுக்கப்புறம் தினேஷ் இவரும் இல்லை நான் வரமாட்டேன், நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அரவிந்தனுக்கும் புரியல. டேய் உங்கள் குலதெய்வம் கோயில் தான்டா, கிறிஸ்டினான நானே கோயிலுக்கெல்லாம் வரேன், நீ என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பேச, இல்லை நான் கோயிலுக்கு வரல அப்படின்னு ஆரம்பத்தில் சாந்தமாக பேசினா அந்த ஒரு குரல் போக போக ஆக்ரோஷமாக மாற ஆரம்பிக்குது. அரவிந்தன் இவருக்கும் லைட்டாக சந்தேகம் வருது, ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவன் எல்லா வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போயிடுவான். ஏன் இவன் கூட கோயிலுக்கு போய் தான் எனக்கும் கோயிலெலாம் பிடிக்க ஆரம்பிச்சது, ஆனால் இவனே இப்போ கோயிலுக்கு வரமாட்டான் அப்படின்னு இவரும் யோசிச்சு தினேஷோட கையை பிடிச்சி ஏய் கோயிலுக்கு வா அப்படின்னு அப்படி உள்ளே இழுக்கிறாரு. அப்படி கோயிலுக்குள்ளே இழுக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலிருந்து ஒரு 2 பேர் வெளியில வராங்க. இந்த பக்கம் தினேஷோட அம்மாவும் கண்ணை காட்டுறாங்க. அந்த 2 பேர் தினேஷ் இவரை அப்படியே அழகா அப்படி பிடிச்சி கோயிலுக்குள்ளேயும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பவே அரவிந்தனுக்கு புரிஞ்சிருச்சு இது வேற ஏதோ பிரச்சனைடா அப்படின்னு. ஏன்னா இப்போ இவங்க கோவிலுக்கு வர விஷயத்த அந்த கோவிலை சேர்ந்த ஒரு சில பேருக்கு சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதனாலதான் உள்ள இப்படி வந்த உடனே தினேஷ் இவரையும் பிடிச்சி உள்ள எடுத்துடுறாங்க. இப்போ அரவிந்தன் இவருக்கும் விஷயம் புரிஞ்சிருது, இது ஒரு வேளை பேய் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ அப்படின்னு. இப்போ தினேஷ் இவரை பிடிச்சிட்டு ஒரு இடத்துலயும் உட்கார வைக்கிறாங்க. அது பேய் ஓட்டுற இடம். இப்போ அந்த கோவில் பூசாரி உண்மையிலே அந்த பையனுக்கு தினேஷ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவரும் கணிக்க ஆரம்பிக்கிறாரு. கணிச்சதுக்கு அப்புறம் ஒரே விஷயம் தான் சொல்றாரு, உன் பையன் வளரக்கூடாது, அதாவது தொழிலில் முன்னேறக்கூடாது அப்படின்றதுனால உன் பையனுக்கு ஒரு கொடூரமான விஷயத்தையும் ஏவி விட்டுருக்காங்க. அதோட பேரை என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு பூசாரி அவரும் சொல்லிடுறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இது கொடூரமானதா, என்ன சாமி என்ன சொல்றீங்க அப்படின்னு இவங்களும் பதறியும் போறாங்க. அந்த பூசாரியும் இன்னொரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறாரு, இதை என்னால எடுக்க முடியாது, இதை எடுக்கிற ஒரு ஆளு எனக்கு தெரியும், பக்கத்துல கேரளால ஒரு நம்பூதிரியும் இருக்காரு, நான் உங்களுக்கு அட்ரஸும் தரேன், அங்க போங்க, அங்க போனா மட்டும்தான் உங்க பையனை நீங்க காப்பாற்ற முடியும். ஏன்னா அந்த கெட்டது உங்க பையன் உடம்புல தான் இருந்துட்டு இருக்கு, நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உன் பையனை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, உடனே அங்க போங்க அப்படின்னு விலாசத்தையும் சொல்றாங்க. இந்த பக்கம் அரவிந்தனும் தினேஷோட அம்மாயிட்ட அம்மா என்ன பிரச்சனைமா என்னாச்சு அப்படின்னு கேட்க தினேஷோட அம்மாவும் யோசிக்கிறாங்க, எப்பா இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாதுப்பா, இவனை உடனே நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளாக்கும் கூட்டு போனோம், அந்த அட்ரஸ் கூட்டு போக வேண்டியிருக்கு, இப்போ இவனை வண்டியில ஏத்து ஏதா இருந்தாலும் நம்ம போற வழியிலே பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவங்க எல்லாருமே வண்டிலையும் ஏறாங்க. கூட அந்த பூசாரியும் வராரு. இப்படி இவங்க காரில் போயிட்டே இருக்கும்போது அரவிந்தனும் கேட்குறாரு, அம்மா இப்போ வாட்சி சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தினேஷோட அம்மாவும் அப்படியே கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அவங்க பார்த்த விஷயத்தையும் நடந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, கடந்த 2 வாரமா தினேஷ் இவரும் கடை பக்கம் வரவே இல்லை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே சமயம் தினேஷ் இவரும் வீட்டுக்குள்ளே பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் வளர்த்துட்டு இருக்கிறது, பாத்திரங்கள்லாம் அடிச்சு உடைக்கிறதுன்னு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இதுக்கு அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இவங்களும் தூங்கிட்டு இருக்கும்போது தினேஷ் இவரும் ரூமில் தான் இருப்பார். அப்படி ரூமில் இருக்கும்போது தினேஷ் இவரும் சத்தம் போட்டு யார்கிட்டயாச்சும் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தினேஷும் அவரோட ரூமில் பேசுகிற அந்த ஒரு சத்தம் அம்மா அப்பாவுக்கும் கேட்டிருக்கு. இதில் அம்மா இவங்களும் எந்திரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவன் யாருக்கிட்ட பேசுகிறான், ஓ இவன் லவ் பண்ணுறான்ல, ஒருவேளை அந்த பொண்ணு கூட ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு இவங்களும் ஆரம்பத்தில் பெருசாக கண்டுக்கல. இந்த ஒரு விஷயம் டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அம்மாவுக்கும் சந்தேகம் வந்திருக்கு, இல்லையே இவன் அந்த பொண்ணு கூட பேசுகிற மாதிரியே கேட்கல, ஏதோ சத்தமாக இருக்குது, சண்டை போடுற மாதிரி இருக்குது, புலம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு தினேஷோட அம்மாவும் என்ன பண்ணுறான்னா எந்திரிச்சு தினேஷோட ரூம் கிட்டேயும் வராங்க. கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவு உள்ள தாழ்பால் போட்டிருக்கு. சத்தம் இந்த அளவுக்கு கேட்குது, என்னவா இருக்கு அப்படின்னு யோசிச்ச அம்மா, கண்டிப்பாக எனக்கு இது தெரிஞ்சாகணும், அவன் உண்மையிலேயே அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறானா இல்லை வேற யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியணும் அப்படின்னு அம்மா இவங்களும் வீட்டோட பின்பக்கமும் போகிறாங்க. ஏன்னா பின்பக்கத்தில் இந்த ரூமோட பெட்ரூமோட ஜன்னல் பின்பக்கமும் இருக்குது. அந்த ஜன்னல் எப்பவுமே திறந்து தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ அம்மா இவங்களும் சுத்திட்டு வந்து பின்பக்கமா வந்து அந்த ஜன்னலை அப்படி பொறுமையா திறந்தும் பாக்குறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது தினேஷ் இவர் மட்டும் தான் தெரியறாரு. ஆனா தினேஷ் யார்கிட்ட பேசுறாரு, அது என்னன்னா, இல்ல நான் வரமாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்ல. ஆனா இவர் ஃபோன்லலாம் பேசலை, யாரையோ நேரில் பார்த்து பேசுகிற மாதிரியும் பேசுகிறாரு. அம்மா இவங்களுக்கும் அங்கே யார் நிற்கிறா அப்படின்னு தெரியாமல் இவங்களும் முயற்சி பண்ணி எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதிர்க்க என்ன இருக்குது அப்படின்னு இவங்களுக்கும் பெருசாக தெரியல. அந்த சைட்லேருந்து இன்னொரு சத்தமும் கேட்குது, இல்லை நீ வந்துதான் ஆகணும், ஒழுங்காக என் கூட வந்துடு அப்படின்னு ஒரு குரலும் கேட்குது. அது ஒரு பெண்ணுடைய குரல். அப்போ அம்மா இவங்களும் யோசிக்கிறாங்க, சரி இன்னொரு ஜன்னல் இருக்கே அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஜன்னல்கிட்டையும் போகிறாங்க. அந்த ஜன்னலும் திறந்து தான் இருக்கு. அந்த ஜன்னலை இன்னும் கொஞ்சம் அப்படி திறந்து இவங்களும் லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சைடில் எட்டி பார்க்கும்போது கூட எதிர்க்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கிளியராக தெரியல. ஆனால் அப்படி எதிர்க்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீரோவில் இருக்கிற கண்ணாடியும் தெரியுது, முகம் பார்க்குற கண்ணாடி. அந்த கண்ணாடியில் அம்மா இவங்க எதிர்ச்சியாக ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அது என்னன்னா, தினேஷ் இந்த சைடு நிற்கிறாரு. அப்படி இந்த சைடில் அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது ஏதோ ஒரு உருவம் அந்த இடத்துல நின்றுருக்கு. தினேஷ் கரெக்டாக அந்த உருவத்தை பார்த்துதான், இல்லை என்னை விட்டுரு நான் வரமாட்டேன் அப்படின்னு பயத்தோட பேசிட்டு இருக்காரு. அப்படி அந்த உருவத்தை பார்த்த பயங்கர அதிர்ச்சியில் அம்மா இவங்களுக்கு கத்தலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் கத்தனா உள்ளே இருக்கிற அந்த உருவம் கண்டிப்பாக தான் பையனை ஏதாச்சும் பண்ணிடும் அப்படின்னு பயத்தில் இவங்களும் மூச்சையும் பிடிச்சிக்கிறாங்க, வாயும் இருக்க மூடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து நகர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த பிரச்சனையை உடனே நம்ம சரி பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம பையனுக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு அவங்க அம்மாவும் பயங்கரமாக பதட்டம் அடைகிறாங்க. அப்போதான் அவங்களுக்கே விஷயம் புரியுது. அப்போ இத்தனை நாளாக என் பையன் இந்த தற்கொலை முயற்சி அண்ட் பேய் மாதிரி வீட்டில் சுற்றிருந்தானே, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த உருவம் தானா அப்படின்னு. இதனால தான் அடுத்த நாளே தினேஷை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. கூட அரவிந்தன் வந்திருக்காரு. இது எல்லாமே போகிற வழியில் இவங்களும் பேசிட்டே இருக்க இப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கேரளாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்பவே வயசானவர், ஒரு காவி வேஷ்டி ஒரு காவி துண்டு போட்டுன்னு சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. அவரு ஒரு நம்பூதிரி. இப்ப அவரை தேடி தான் இவங்களும் வந்திருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த நம்பூதிரி தினேஷ் இவரை கூட்டு போயிட்டு ஒரு இடத்துலயும் உட்கார வைக்கிறாரு. அப்படி தினேஷ் உட்கார வச்சு அந்த இடத்துல எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம அங்கே உடனே சடங்கெல்லாம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பெரிய பெரிய சடங்கு ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே தினேஷோட கையில ஒரு கருப்பு கலர் கயிறும் கட்டி விடுறாங்க. அதை கட்டி விட்டா அந்த நம்பூதிரி அப்படியே வந்திருக்கிறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாக்குறாரு. பார்த்த உடனே அரவிந்தனும் இருக்காரு. தம்பி யார் நீ அப்படின்னு கேட்க, நான் இவரோட ஃப்ரெண்டுயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், வா இங்க அப்படின்னு கூப்பிட்டு தினேஷ் பக்கத்துல அரவிந்தையும் உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சா அரவிந்தனுக்கும் அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்றாங்க. ஆனா அரவிந்தனுக்கு ஒன்றும் புரியல எனக்கு எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பூதிரி தினேஷோட அம்மா கிட்ட சொல்ற விஷயம், உங்க ரத்த சொந்தத்துல இருக்கிற ஒருத்தவங்க உன் பையன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, அவன் தொடங்குற தொழில் எல்லாமே படுத்துடணும், அண்ட் எவனும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் மேலே யாச்சினியை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக யாச்சின்றது சாதாரணது கிடையாது, அது ரொம்பவே கொடூரமானது. அது என்ன காரணத்துக்காக ஒருத்தவங்க மேலே ஏவி விடுறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் அந்த யாச்சினி திரும்பும். அந்த அளவுக்கு அது ரொம்பவே மோசமானது. பொதுவாக இந்த மோகினி பிசாசுகிட்டெல்லாம் பசங்க மாட்டினாங்கன்னா கொஞ்சம் சுலபமாவோ இல்லை கஷ்டப்பட்டாச்சோ அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் அந்த யாச்சினின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. தான் கூடவே இருக்கும், கூடவே இருந்து அவன் அழியிற கடைசி நொடி வரைக்கும் அந்த யாச்சினி அவன் கூட தான் இருக்கும். மொத்தமா அவனை அழிச்சு அவன் சோழியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை அது பார்க்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு யாச்சினி தான் இப்போ உன் பையன் மேலே ஏவி விட்டுருக்காங்க. அதனால தான் உன் பையன் டெய்லி வீட்டில் இந்த மாதிரி விஷயம் பண்றது அண்ட் தனியாக யார்கிட்ட பேசுற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். அது வேற யாருமே கிடையாது, இந்த யாச்சினி தான். அவனை தற்கொலை முயற்சி பண்ண சொல்லி நிறைய தடவை தூண்டி இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில நேரம் அவனும் தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பான், ஆனால் நீங்கள் எப்படியோ காப்பாற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா இவங்களுக்கும் புரியுது இது எல்லாத்தையுமே காரணம் இந்த யாச்சினி அப்படின்னு. ஆனால் நல்ல நேரம் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்பவே முன்கூட்டியே உணர்ந்ததுனால இதுலேருந்து உங்கள் பையனை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சியிலையும் நீங்கள் இறங்கிட்டீங்க. இன்கேஸ் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் உங்கள் பையனை நீங்கள் காப்பாற்றிருக்க முடியாது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் என்னாலே சுலபமாக இந்த யாச்சினியை அடக்கவும் முடிஞ்சுது. இதே கொஞ்சம் முத்தனதுக்கு அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னாலே எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு அந்த நம்பூதிரியும் பயமுறுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ உன் பையன் கையில் ஒரு கட்டும் நான் கட்டியிருக்கேன், அந்த கட்டு அடுத்த 12 நாளைக்கு மட்டும் கழலாம பாத்துங்க. ஏன்னா இந்த கட்டு கழட்டுறதுக்காக அந்த யாச்சினி என்ன வேணாலும் பண்ணும், என்ன வேணாலும் முயற்சி பண்ணும். ஆனா
12 நாள் மட்டும் அந்த கட்டு கழலாம மட்டும் பார்த்துங்க அப்படின்னு அந்த நம்பூதிரியும் அழுத்தி சொல்றாரு. முக்கியமா உன் பையன் கையாலேயே அதை கழட்டுறதுக்கான முயற்சிலாம் நிறையவே நடக்கும், கொஞ்சம் சூதானமா இருங்கன்னு சொல்றாரு. அப்படி 12 நாள் தாண்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போங்க. அந்த குலதெய்வம் கோயில தர அந்த கருப்பு கயிறை வாங்கி இவன் கையில கட்டியிருக்கிற இந்த கயிறை கழட்டிட்டு அதை நீங்க திரும்ப உங்க பையன் கையிலையும் கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, சுமூகமா எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, அடுத்த 12 நாள் வரைக்கும் இந்த கட்டை மட்டும் கழலாம பாத்துங்க. இப்போ தினேஷ் இவரும் ரொம்பவே சாதாரணமாயிடுறாரு. அந்த பேய் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே தெளிவாக இருக்காரு. இப்போ அந்த நம்பூதிரியும் தினேஷை தம்பி நீ கொஞ்சம் வெளில இருன்னு சொன்னதுக்கப்புறம் அரவிந்தன் கிட்டையும் தினேஷோட அம்மா கிட்டையும் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பையன் கையால் 12 பேருக்கு அன்னதானம் சாப்பாடும் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த 12 பேரும் வயசானவங்களா மட்டும்தான் இருக்கணும், ஆனால் இது எல்லாமே அவன் கையால் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தினேஷோட அம்மாவையும் சரி நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு சொல்லிட்டு அரவிந்தனை மட்டும் உள்ளே இருக்க சொல்கிறாங்க. அரவிந்தன் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் தனியாக சொல்கிறாரு. தம்பி இந்த பிரச்சனை உன் நண்பனுக்கு மட்டும் கிடையாதுப்பா, இந்த பிரச்சனை உனக்கும் சேர்த்து தான் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் தான் இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த யாச்சினி உன் ஃப்ரெண்டு மேலே தான் ஏறி இருக்கு. அவனை படாத பாடுபடுத்தி அவனை கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு அப்புறம் கொன்று இருக்கும். அப்படி இறந்ததுக்கப்புறம் அந்த யாச்சினி அடுத்து இருக்கிற ஆளா உன்னை தான் தேடி வந்திருக்கும். அப்படி உன்னை தேடி வந்ததுன்னா கண்டிப்பாக உன்னுடைய சாவும் நிச்சயம் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் முன்கூட்டியே இந்த ஒரு விஷயத்தை சுதாரிச்சதுனால இப்படிப்பட்ட பெரிய ஆபத்துலேருந்து நீங்களும் தப்பிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னுடைய அப்பன் முருகனுடைய அருளும் அண்ட் நீ வணங்குற தெய்வத்துடைய அருள் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனைலேருந்து உன்னால முழுமையாக வெளியில் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அழுத்தி சொல்லியிருக்காரு. இதில் அந்த நம்பூதிரிக்கு அரவிந்தன் இவர் கிறிஸ்டின் அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல இந்து கடவுளான முருகரையும் கிறிஸ்டின் கடவுளான ஜீசஸ் அவங்களையும் மென்ஷன் பண்ணி தான் அந்த நம்பூதிரி அந்த ஒரு விஷயத்த அழுத்தியும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது அரவிந்தன் இவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் கையில் அடிபட்டு போயிருப்பார்ல, அப்போ அந்த பூசாரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பார்ல, சேம் அதுதான் இப்போ இவருக்கும் ஞாபகம் வருது. இப்போ அரவிந்தன் இவர் கையிலையும் அந்த கயிறு அந்த கட்டையும் கட்டி விட்டுருக்காங்க. அடுத்த 12 நாளைக்கு வயசானவங்களுக்கு அன்னதானமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரையும் அனுப்பிட இப்போ எல்லாருமே ஊருக்கும் வந்துடுறாங்க. அடுத்த 12 நாளைக்கு அந்த 12 வயசானவங்களுக்கும் அந்த அன்னதானத்தை கொடுக்க கரெக்டாக 12வதாக இருக்கிற அந்த வயசானவர் சொல்கிற விஷயம், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அவரும் பாசிட்டிவாக இவங்களுக்கு நடந்த சம்பவம் இதோ அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் அதுக்கேற்ற வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. உன்னை தேடி வந்த பிரச்சனை இதோட கழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இது ஒரு விஷயம், இந்த விஷயம் நான் சொல்லும் போது சின்னதாக அது ரொம்ப தெரியும், ஆனால் ரொம்ப பெருசா, அதாவது ஒரு வருஷம் எங்களை ஆட்டி போச்சுது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்பயோ நான் ஷேர் பண்ண வேண்டியது, ஆனால் இந்த விஷயத்தை என்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ணவே முடியல. இப்போ வரைக்குமே என்னால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. எனக்கு அந்த இம்பேக்ட் இல்லை, அந்த பாதிப்பு இல்லைன்னா கூட அதுக்கு மேலே இருக்கிற பயம், மறுபடியும் பேசினா நமக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இன்னி வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் உங்ககிட்ட சொல்லும் போது பயந்துட்டு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்னன்னா ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஏன்னா ஒரு டைம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா இது மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்க இதுல தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ஒரு மனசு ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இந்த விஷயத்த யாருக்குமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கும் எனக்கும் எங்களோட ஃபேமிலிக்கும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அப்போ இந்த ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய்ஸ் நோட் ஆன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த பாஸ்போர்ட் நான் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி யோசிச்சுட்டேன்னா தூங்கிட்டேன். தூங்கினதுல அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை உருவம் நான் கட்டில படுத்திருக்கேன், எனக்கு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இப்போ ஓகே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் அரவிந்தனும் நமக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஷேர் பண்ண உண்மை சம்பவம். ஏன்னா இந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணணும்னு யோசிக்கும் போது கூட ஏதோ ஒரு உருவம் அவரே லைட்டாக பயமுறுத்தி இருக்கு.
ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னா அரவிந்தன் ப்ரோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல நானும் அதே விஷயத்த தான் சொல்கிறேன். அந்த முருகனுடைய அருளாலையும் நீங்கள் வணங்குற ஜீசஸோட அருளாலையும் ஏன் அல்லாவோட அருளாலையும் இவங்க 3 பேரோட அருளாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இதுக்கப்புறம் இருக்காது. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளிமயமாக தான் இருக்கும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நம்ம பிடிஆர் ஃபேமிலியில் நிறைய பேர் அதுக்காக ப்ரே பண்ணுவாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் சின்ன பயத்தில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கப்புறமும் இதுவுமே நடக்காது. இப்போது அரவிந்தன் இவர் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய தாட் என்ன? அண்ட் இவருக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அது என்னன்றது அப்படியே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவரும் பார்த்து படித்து கொஞ்சம் ஆறுதல் அடைவார். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் அவர். அண்ட் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுவது உங்கள் நான்.